Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1042 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ப்ரூக்கும் ரோபினும் ஏதோ ஒரு மாயைக்குள்ள மாட்டிட்டாங்கல்ல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு ரோபினோட அம்மா வராங்க, திடீர்னு அவளோட ப்ரொஃபசர் வராங்க, அதுக்கப்புறம் சவுல்னு சொல்லிட்டு ஒரு ஜெயண்ட் இருக்குமே அதுவுமே வருது. என்ன நடக்குதுன்னு யோசிக்கும் போது அப்படியே பிளாஷ்பேக். சின்ன வயசுல நம்ம ரோபின் கடற்கரை ஓரமா ஒரு ஜெயண்ட் ஒண்ண பாத்திருப்பான். அந்த ஜெயண்ட் தான் சவுல். எல்லாரும் அதை பார்த்து பயப்படுவாங்க, ஆனா இவ பயப்பட மாட்டான். அதுக்கப்புறம் அது கூட ஜாலியா பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னு வைங்க. என்ன அந்த ஜெயண்ட்டுக்கு பயம், ஏன்னா இவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்தா ஊர் மக்கள்லாம் கடுப்பாயி கல்ல கொண்டு வந்து அடிப்பானுங்க. அதனாலே அவகிட்ட யாருகிட்டையும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவளு ஓகே நீர்வா. பட் ரோபின் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா அவ சின்ன பொண்ணு இல்ல, சோ நீ கண்டிப்பா போய் சொல்லுவ, குழந்தைங்க எல்லாம் சீக்கிரட் எல்லாம் ஒழுங்கா வச்சுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருப்பான். அவ உடனே அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா உன்னை பார்த்தாலாம் பெரிய பிஸ்தா மாதிரி தெரியலம்பா. அவனுக்கு சிரிப்பா வரும். இப்படியே சாலியா பேசி நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவன் இப்ப வந்திருக்கத பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆக்சுவலா இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, அப்புறம் எப்படி வந்தாங்க, இதுல வேற நல்லா வளர்ந்துட்டேன்னு வேற பாராட்டுவான். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபசர் யாரு என்னங்கிற மாதிரி பிளாஷ்பேக்ல காட்டுவாங்க. அதான் அந்த ஊர்ல மரத்துக்குள்ளேயே ஒரு பெரிய லைப்ரரி வச்சிருப்பாங்க. அங்க ப்ரொஃபசர்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவருதான் இவரு, ஒரு பயங்கரமான ஆர்கியாலஜிஸ்ட். மனுஷன் தாடியும் மண்டையும் பாத்தீங்களா, இத வச்சே பறக்கலாம் போல. இவங்க வந்தாங்க. பிளஸ் இப்ப அவங்க அம்மாவும் கணக்கு தெரியுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரோபினை விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னைய விட்டுட்டு போனக்கு நீ மன்னிச்சிரு, இனிமேட்டு நம்ம ஒன்னா இருக்கலாம்னு. உடனே ரோபினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவளே பாவம் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாம வளர்ந்தா. இப்ப திடீர்னு எல்லாருமே வந்த உடனே அவளுக்கு ஸ்டன் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க நம்ம ப்ரூக்கு காட்டு கத்திட்டு இருப்பான். ரோபினு எங்க போன, எதுலயும் மாட்டிக்காதன்னு. அதான் ஆல்ரெடி சிக்கிட்டாலே. அப்புறம் மறுபடியும் பல விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அந்த ஜெயண்ட் கிட்ட இந்த மாதிரி எனக்கு கடலுக்கு போகணும், அதான் என் ஆசை. ஏன்னா எங்க அம்மா ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட், அவங்க பயங்கரமா ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்க இந்த ஐலாண்டுக்கு அடுத்த டைம் வந்தாங்கன்னா நானும் அவங்க கூடவே போயிருவேன்பா. சொல்ல போனா அதுக்காக தான் ரோபின் மாங்குன்னு படிச்சுட்டு இருக்காளாமா. இந்த வயசுல ஆர்கியாலஜிஸ்டான அவனுக்கே ஷாக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு அவங்க அம்மாவோட ஃபேஸ் கூட ஞாபகம் இல்ல. பட் இருந்தாலுமே எப்படியாச்சும் நான் அவங்க கூட போயே தீருவேன் அப்படி இப்படின்னு அவனும் சரி ஓகேம்பா. அதுக்கப்புறம் தான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுவா. அதாவது 100 years blank history ரிசர்ச் பண்ணதான் அவங்க போயிருக்காங்களாமா. இத சொல்லும் போதே அவனுக்கு லைட்டா ஷாக் ஆகும். அப்படின்னா அவங்க போனகிளிஃப தேடியா போயிருக்காங்கன்னு கேட்பான். ஆமா உனக்கும் தெரியுமான்னு கேட்பான். அது உனக்கு தெரிஞ்சாதாமா அது அதிசயம். ஆமா உங்க அம்மாவோட பேர் என்னன்னு கேட்பான். ஒலிவியான்னு சொன்ன உடனே போய் ஒளிஞ்சுக்கல மாட்டான். ஷாக் ஆகி அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். என்னாச்சு பாக்கன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேட்பான். அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருச்சு. ஒலிவியாவோட பொண்ணா இந்த ரோபின்னு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரிய வருது இந்த ஐலாண்டு தான் ஓஹரா ஐலாண்டுன்னு. அப்படின்னா இனிமேட்டு இங்க வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, சட்டு புட்டுன்னு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். என்னன்னா நேவி ஆளுகள்லாம் இப்ப ஓஹராவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்களாமா. அதனால நீங்க இந்த ஐலாண்டை விட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ணணும்னு. அவங்க எதுக்கு இங்க வரணும், நாங்க ஏன் எஸ்கேப் ஆனும்பா. ஐயோ இங்க இருக்க எல்லா ஸ்காலர்ஸையுமே அவங்க கொல்ல போறாங்க, இந்த ஐலாண்டையே அழிக்க போறாங்கன்னு ரோபினுக்கு தூக்கி வாரி போடும். 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்கன்னா எதையாச்சும் பண்ணி எப்படியாச்சும் கொஞ்ச நஞ்ச விஷயத்தையாச்சும் காப்பாத்திருக்கலாம். ஆனா கடைசியில அவன் சொன்ன மாதிரியே சம்பவம் ஆயிருச்சு. ரோபின் அவங்க அம்மாவை பார்த்தா ஏன் முதல் டைம் அவளுக்கு பார்க்கும்போது அவங்க அம்மானே தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னையும் அவங்க கூட கூட்டு போங்கன்னு சொன்னா முடியவே முடியாதுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நமக்கே தெரியும். ரோபினை காப்பாத்துறதுக்காக அந்த ஜெயண்ட் படாத பாடுபட்டு கடைசியில கடலுக்கு போன அனுப்பி விட்டா. நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன்னு தேம்பி அழுவா. இந்த மாதிரி கடலுக்கு போ, கண்டிப்பா உனக்குன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கிடைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவளுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ண கொஞ்சமா உரைவா. எல்லாம் அவ கீழ்ச்சி பார்த்த வேலைதான். அதுக்கப்புறம் அவனே போட்டை கொடுத்து காப்பாத்தி விட்டான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி போவான். அப்பதான் தெரியுது இந்த வேலைத்தனத்தை பண்ணது பிளாக் மரியான்னு. இந்த மெமரிஸ் உனக்கே ஆப்பு வைக்க போது, வா என்கிட்ட வா, இன்னைக்கு நீ காலி அப்படின்னு ரோபினை கூப்பிடுவாள. அவளும் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே பக்கத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவா பாருங்க, அட லூசு எனக்கு தெரியும் இது இல்யூஷன், நீயே என்னென்னமோ செஞ்சு முக்கிட்டு இருக்க, ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகலையே. இவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ரிட்டர்ன் வருது. ஆனா அதுக்காண்டி இறந்து போனவங்களை எப்படி நான் இருக்காங்கன்னு நம்புவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நான் இவ்வளவு சீக்கிரத்துல உங்ககிட்ட ஏமாறுவேனான்னு பிளாக் மரியாவை கேவலப்படுத்திட்டா. அவ இவ்வளவு நேரம் பண்ணது பூரா வீணா போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, அந்த ஜெயண்ட்டை வச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ற மாதிரி பண்ணுவா. ரோபின் பார்த்துட்டு அட கூறு கட்ட குக்கரு, சவுல் என்னைக்குமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான், எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். மனுஷனுக்கு வரலாறுங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷ மாதிரி, அதுதான் ஃபியூச்சருக்கே ஒரு நல்ல வழிவகுக்கும். அதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுகளுக்கு ஒன்னும் புரியாது, நீ என்னதான் முக்கினாலும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இல்யூஷன்ல வந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே வேற ஆளுங்க. அவங்களோட தோற்றத்தை இல்யூஷன்ல மாத்தி ரோபினை ஏமாத்த ட்ரை பண்ணிருக்கா. அதனால அவங்க அடிச்சாங்கன்னா நிஜமாவே அடி விழும். அது பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோ இல்ல சாவலோ இல்ல ப்ரொஃபஸரோ அடிச்ச மாதிரி
தான் இருக்கும். ஆனா ரோபின் உஷாரு, தூக்கி அடிச்சதுல 3 பேருமே கதி கலங்கி போயிட்டாங்க. அவங்களுக்கே ஒண்ணும் புரியல எப்படி இவ கண்டுபிடிச்சான்னு. அப்ப ரோபின் அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்ச விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாப்பான். அந்த டைம் அவ அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அன்னைக்கு தான் அவங்க அம்மாவையே பார்த்திருப்பான். பட் அதுதான் கடைசி நாளாவும் இருந்திருக்கு. அவங்க கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ணுங்கிறதுக்காக தான் அவன் பயங்கரமா படிச்சு ஒரு ஆர்கியாலஜிஸ்டாவே மாறினான். அவனால அந்த வயசுலயே போனகிளிஃப படிக்க முடியும். இதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லி கதறி கதறி அழுதுருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி சாகலான் தான் இருந்தேன். ஆனா இப்போ எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். எந்த ஒரு மாயையிலையும் மாட்ட மாட்டேன் மாங்காக்கலாம் அப்படி இப்படின்னு கெத்தா சொல்லுவா. நான் கூட ரோபினி சிக்கி சினாபினமாயிருவாளோன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. சரி, இதுக்கப்புறம் என்னென்னலாம் சம்பவம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.